முள்குடியேற்ற கிராமங்களின் பால் அதிகாரிகளின் அசம்பந்தம் இலங்கையை பொறுத்தவரை வழமையானது. திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட உப்பாறு கிராமத்தின் நிலையம் இவ்வாறு தொடர்கின்றது. கிண்ணியா பிரதேச செயலகத்தில் மட்டக்களப்பு வீதிக்கு அண்மையில் முள்குடியேற்றப்பட்ட உப்பாறு கிராமமே இது. தொழில் நிமித்தம் இந்த கிராமத்தில் மக்கள் முள்குடியேறிய போதிலும் மக்களின் நிலை இன்றும் வேதனைக்குரியதாகவே காணப்படுகின்றது. உப்பாறு முள்குடியேற்ற கிராமத்தில் சுமார் 370க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்ற போதிலும் அவர்களுக்கான அடிப்படை வாழ்வாதார தேவைகள் கூட மறுக்கப்படுகின்றமை வேதனைக்குரியதே. விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடியை ஜீவனோபாயமாக கொண்ட உப்பாறு கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி இன்னல்களையே எதிர்நோக்கி வருகின்றனர். உப்பாறு கிராமத்தில் மீள்குடியேறி 10 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் எந்தவித அடிப்படை வசதிகளும் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் தமது வாழ்வினை மக்கள் கொண்டு செல்கின்றனர். 100ஆம் ஆண்டு உப்பாறு பகுதியிலே இருந்து நாங்கள் அகதியாக்கப்பட்டு திரும்பவும் இந்த பகுதிகளுக்கு தானாகவே வந்து எங்களுடைய சுய விருப்பத்தோடு இந்த எங்களுடைய இடங்களை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கின்றோம். அதே போன்றுதான் எல்லாரும் காணிகளும் இன்னும் அது பங்கிடப்படாமல் எத்தனை ஆட்கள் நம்ம அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட கொட்டில எல்லாம் ஒழுகுது. நாங்க மாலில் இருக்கோம். மழை வந்தா தண்ணி அவ்வளவு கீழே மாலுக்குலாம் வருது. வந்து பருக்க உருவில்லை. இரவு நாங்க முழிச்சுட்டு தான் இருக்கோம். உப்பாறு கிராமம் அதிக வெப்பநிலை கொண்ட பகுதி என்பதால் வெயில் காலத்தில் தகர கொட்டில்களில் வசிப்பது மிகவும் கடினமானது என மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது தவற கொட்டி நோலை குடிசையில நாங்கள் இருக்க மிக கஷ்டமாயிருச்சு. ஆனால் வந்து இப்போ மழை பெஞ்சு கொண்டிருக்கு. வெள்ளம் பரவி கொண்டு போனால் எங்களுக்கு போக்குவரத்து அதெல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் வெள்ளத்தில் தான் நாங்கள் அக்கறைப்பட்டு போகணும் கிணியாக்கு. அதனால எங்களுக்கு இந்த வீதி வசதிகளும் இல்லாமல் இருக்குது. இதையும் செஞ்சு தந்து எங்களுக்கு இந்த அதாவது யானை பிள்ளைகளால் இந்த ஓலை குடிசையில் இந்த தகர கொட்டிலாம் எங்களுக்கு இருச்ச இயலாது. தேர்தல் காலங்களில் வாக்குகளை கேட்டு வரும் அரசியல்வாதிகள் அதன் பின்னர் குளிரூட்டப்பட்ட வாகனங்களில் இருந்தவாறு வெயிலின் கொடுமையில் வாடும் தம்மை புறக்கணிப்பது எவ்வாறு நியாயமாகும் என இந்த மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர்.